Hello students, welcome to Uma Maths, class 10 Samacheer syllabus, chapter 2 numbers and sequences. இதுல Euclid's division lemma இதுதான் நம்மளோட first exercise. So exercise 2.1 ஓட first question. Find 2.1 question number 1. Find all positive integers when divided by 3 leaves remainder 2. So dividend கேக்குறாங்க எல்லா dividendum கேக்குறாங்க positive integers அத நம்ம 3 ஆல divide பண்றோம்னா 3ங்கிறது divisor and it should leave remainder 2 அப்படினா 2ங்கிறது remainder. quotient என்னவா வேணாலும் இருக்கலாம். ஜெனரலா நம்மளோட quotient starts from 0. 0ங்கிற quotientல இருந்து தான் ஆரம்பிப்போம். மைனஸ்ல எல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். So 0ங்கிறது நம்மளோட first quotient. அதுக்கப்புறம் என்ன வேணா இருக்கலாம். So exercise 2.1 ஓட first question. So start பண்ணல by Euclid's division lemma. So எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணனும்? By Euclid's division lemma நம்ம எப்படி எழுதுறோம்? A is equal to BQ plus R னு எழுதுறோம். இதனோட அர்த்தம் என்னன்னா Aங்கிறது dividend, Bங்கிறது divisor, Qங்கிறது quotient, Rங்கிறது remainder. So எந்த dividend-ஐ B ஆல divide பண்ணாலும் நமக்கு Qங்கிற quotient-உம் Rங்கிற remainder-உம் கிடைக்கும். இதுல remainder கண்டிப்பா divisor-ஐ விட சின்னதா தான் இருக்கும். Bங்கிறது தான் divisor, அதை விட சின்னதா இருக்கும். Qங்கிறது it starts from 0. 0ல இருந்து என்ன வேணா இருக்கலாம். இப்போ நமக்கு क्वेश्चनல divisor 3 னு கொடுத்திருக்காங்க, remainder 2 னு கொடுத்திருக்காங்க. 3 ஆல டிவைட் பண்ணும்போது remainder 2 வரணும்ங்கறாங்க. அதுக்கு என்னென்ன integers, positive integers இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த A தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதான் நம்மளோட dividend. இதுல Bங்கிறது divisor. அது 3 னு கொடுத்திருக்காங்க. plus Rங்கிறது it should leave remainder 2. So Rக்கு 2 போட்டுக்கணும். இப்போ Qங்கிறதுக்கு first quotient 0வா இருந்தா நமக்கு dividend என்ன வரும்னு பார்க்கிறோம். So Qவை மட்டும் 0 னு replace பண்ணிக்கிறோம். Anything into 0 is 0. So 0 plus 2 is equal to 2. So the first positive integer is 2. இந்த 2வை நம்ம 3 ஆல divide பண்ணோம்னா quotient 0 வரும். அப்ப ரிமைண்டரும் 0. ஏன்னா 2 3ல போகாது. அப்ப அந்த 2வையே நம்ம ரிமைண்டரா எடுத்துக்குவோம். சோ இதுதான் நம்மளோட first integer, first positive integer. அடுத்தது suppose நம்மளோட quotient 1 இருந்துச்சுனா என்ன டிவிடெண்டா இருக்கும்? 3 ones are 3, 3 plus 2 5. இப்போ செக் பண்ணி பாருங்க. 5வை 3 ஆல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் will be 3. So the second positive integer is 3. இப்படி ஒண்ணா செக் பண்றதுக்கு பதிலா நம்ம 3 3 இங்க ஆட் பண்ணிட்டே போயிடலாம். ஏன்னா டிவைசர்ங்கிறது 3. அப்ப அந்த 3 ஆல ஆட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ அடுத்தது quotient 2. When quotient is 2, 3 2s are 6, 6 plus 2 8. That is 2 plus 3 5, 5 plus 3 8, etc. So இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்? Therefore the required positive integers are the required positive integers are first number 2, அடுத்த number 5, அடுத்த number 8, 3 dot, etc. So இது எல்லாமே இந்த numbers, positive numbers எல்லாத்தையும் நம்ம 3 ஆல divide பண்ணும்போது remainder 2 கிடைக்கும். அடுத்தது question number 2. Second questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா a man has 532 flower pots. So அவங்கிட்ட மொத்தமா 532 flower pots இருக்கு. He wants to arrange them in rows such that அத நம்ம அவன் வந்து row wise arrange பண்ணனும்னு பார்க்கறான். அது எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறான்னா each row contains 21 flower pots. So இந்த 532 flower pots 21 21 அரேஞ்ச் பண்றான். first rowல 21, second rowல 21 அப்படி அரேஞ்ச் பண்றான். அப்படி பண்ணா எவ்வளவு row கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கும்? completed rows எவ்வளவு இருக்கும்? how many flower pots are left over? மீதி எவ்வளவு flower pots left ஆயிருக்கும்னு கேக்குறான்.
ஸோ கொடுத்துற கொஷினை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளார் பார்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளார் பார்ட்ஸ் is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 532. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஃப்ளார் பார்ட்ஸ் இன் ஈச் ரோ. நம்பர் ஆஃப் ஃப்ளார் பார்ட்ஸ் இன் ஈச் ரோ. ஒரு ரோலையும் அவன் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறான்? 21. ஸோ இப்போ 21 அரேஞ்ச் பண்ணால் எவ்வளோ கம்ப்ளீட்டட் ரோஸ் இருக்கும், எவ்வளவு ஃப்ளார் பார்ட்ஸ் லெஃப்ட் ஓவர் ஆகிருக்குங்கிறது தான் கொஷின். ஸோ நம்ம 532வை 21 அரேஞ்ச் பண்ணுறனால 21ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 times 42 மீதி 11. 112ல் 5 times 105. ஸோ the remainder 7. ஸோ இப்போ நம்ம இதை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி எழுதணும். ஸோ பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா A is equal to BQ plus R. இதில் ஏங்கிறது நம்மளோட டிவிடெண்ட். 532 is equal to Bங்கிறது டிவைசர் 21Q plus R. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுலேருந்து Qங்கிறது 25, quotient is 25 plus remainder is 7. ஸோ 532வை இப்போ நம்ம இப்படி பிரித்து எழுதிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் எழுதணும். ஸோ எவ்வளோ ரோஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு? நம்பர் ஆஃப் ரோஸ் completed. So 21 நமக்கு complete ஆன rows is 25, the quotient. And number of flower parts left over. Number of flower parts left over is equal to இங்கே வந்து remainder. ஸோ ஆர்டினரி டிவிஷன் தான், ஆனால் அதை நம்ம யூக்ளிட்ஸ் லெம்மா ஃபார்மில் எழுதுறதுக்கு தான் மார்க்கு. ஸோ கண்டிப்பாக இந்த A is equal to BQ plus R எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் எது கோஷன்ட் எது ரிமைண்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதில் கம்ப்ளீட்டட் ரோஸ்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, ரிமைண்டர் எதை மென்ஷன் பண்ணுது, தட் இஸ் லெஃப்ட் ஓவர் பார்ட்ஸ்ங்கிறத எழுது. Now third question. Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. நமக்கே தெரியும் integers எல்லாம் எப்படி இருக்குன்னு. integers 1 2 3 எடுத்துட்டோம்னா பாசிட்டிவ். ஸோ 1 2 3 எடுக்கிறோம். அந்த 1 2 3ல 1 ஆடாக இருந்தால் அடுத்த நம்பர் கண்டிப்பாக ஈவனாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆடாக இருந்தால் செகண்ட் நம்பர் ஈவனாக இருக்கும். இல்லை நம்ம எடுக்கிற 2 நம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவனாக இருந்தால் அதுக்கு அடுத்த நம்பர் ஆடாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம 2 கேஸ் கன்சிடர் பண்ணுறோம். First case, third question la case 1. First case எப்படி consider பண்றோம்னா first number odd and second number even எடுத்துக்கிறோம். So odd, even. அப்படி எடுக்கும்போது numbers எப்படி இருக்கும்? Let the numbers be. So odd number in general என்ன ஃபார்ம்ல இருக்கும்? General form of an odd number is 2k minus 1. இதில் கேக்கு நம்ம 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வர ஆன்சர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸாக வரும். ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அன் ஆட் நம்பர். அதுவே ஈவன் நம்பர்னா 2 into k. எல்லா நம்பரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது எல்லாமே ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஜென்ரல் ஃபார்ம், ஆடோட ஜென்ரல் ஃபார்ம் அண்ட் ஈவனோட ஜென்ரல் ஃபார்ம். இப்போ இதனோட ப்ராடக்ட் நமக்கு வேணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 2k minus 1 into 2k. இதில் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 2 மட்டும் நம்ம வெளியே வச்சுட்டு மீதி இருக்கிறத உள்ள எழுதிக்கலாம். k into 2k minus 1. இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்கு? which is equal to 2 into something. k ஏற்கனவே இருக்கிறதுனால cன்னு வச்சுக்கலாம். 2 into c. where c is equal to இங்கே இருக்கிறது k into 2k minus 1. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட், நம்மளோட மல்டிப்ளிகேஷனில் கிடைச்ச ப்ராடக்ட் வந்து 2 into சம்திங்னு கிடைச்சிருக்குது. அந்த சம்திங்கை நம்ம சீன்னு வச்சுக்கிறோம். ஸோ எதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் வர்ற ஆன்சர் கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 2ங்கிறது ஈவன் நம்பராக தான் இருக்கும். இல்லைன்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம்? விச் இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு சொல்கிறோம். ஸோ 2c இஸ் டிவிசிபிள் பை 2. அதுதான் நம்மளோட கொஷின். டிவிசிபிள் பை 2ங்கிறது தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு எழுதிட்டோம். சப்போஸ் கேஸ் 2ல
ஃபர்ஸ்ட் நம்பர் ஆடும் ஈவன் இங்கே எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எடுக்க போகிறது ஈவன் கமா ஆட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவனாக இருக்குது, செகண்ட் நம்பர் ஆடாக இருக்குது. ஸோ லெட் த நம்பர்ஸ் பி. எப்படி அசியூம் பண்ணிக்கிறோம்? லெட் த நம்பர்ஸ் பி. ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவன்கிறதுனால இட் இஸ் 2k. ஸோ ஈவனோட அடுத்த நம்பர் எப்படி இருக்கும்? 2k கூட +1. இது ப்ரெடிசருங்கனால -1 போட்டிருக்கோம், இது சக்ஸஸருங்கனால +1 போட்டிருக்கோம். ஸோ 2kங்கிறது மல்டிபிள் ஆஃப் 2ங்கிறது ஈவன் நம்பர். அந்த ஈவன்லேருந்து 1 ஆட் பண்ணாலும் 1 சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு ஆட் நம்பர் கிடைக்கும். இங்கே முன்னாடி நம்பருங்கனால 1 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம், இங்கே அடுத்த நம்பருங்கனால 1 ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ப்ராடக்ட் எழுதுகிறோம். ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 2k இன்ட்டு 2k + 1. இதில் நம்ம 2 மட்டும் தனியாக பிரிச்சுட்டு மீதியை k இன்ட்டு 2k + 1 எழுதிக்கிறோம், which is equal to 2 இன்ட்டு இது ஒரு கான்ஸ்டன்ட் mன்னு வச்சுக்கலாம். 2 into m, where m is equal to k into 2k + 1. இந்த 2 தவிர மீதி இருக்கிறதெல்லாம் mன்னு வச்சிருக்கிறோம். ஸோ mங்கிற ஏதோ ஒரு நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? which is divisible by 2. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன எழுதணும்? the product of any two consecutive positive integers is divisible by 2 அப்படிங்கிறது தான் நம்மளோட கன்க்ளூஷன்.